வணக்கம். போன பதிவில் ஒரு வயதான தம்பதி தங்கள் முதல்வரை பற்றி நினச்சி பாடுற பாட்டை பற்றி நம்ம பேசினோம். புஷ்பங்கள் பால் பழங்கள் வாக்கண்ணாவா படத்தில் பெற்ற பாடல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு முதல்வர் பாடல் தான். ஆனால் இது ஒரு இளம் தம்பதியிலே முதல் இரவு. இந்த பாடல் இடம்பெற்ற படம் கற்பகம். 1963ஆம் ஆண்டு வெளிவந்த படம். பாட்டு என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பிரபலமான பாடல் தான் அது. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவுங்கிற பாட்டு. இந்த படத்தில் பல சிறப்புகள் உண்டு. இதில் தான் கேஆர் விஜய் அறிமுகமான அப்புறம் அவங்க ரொம்ப ஒரு மிகச்சிறந்த நடிகையாக ரொம்ப புகழ் உச்சிக்க போயிட்டாங்க. அதோடு இந்த படம் நல்லா கேஎஸ் கோவலனுக்கு வெற்றியாக அமைஞ்ச படம். அதனால் அவர் பின்னால் ஸ்டூடியோ கட்டும்போது அதுக்கு கற்பகம் ஸ்டூடியோன்னு பேர் வச்சார். அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த படம் இது. இந்த படத்தில் 4 பாடல்கள் உண்டு. இந்த 4 பாடல்களையும் பாடினவங்க சுசீலா தான். வேறு எந்த பாடகையும் கிடையாது. மேல் சிங்கரும் கிடையாது, ஃபீமேல் சிங்கரும் கிடையாது. இது இன்னொரு விசேஷம்னா இந்த 4 பாடல்களையும் எழுதியவர் கவிஞர் வாலி தான். ஆனால் ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வாலி எழுதுறதா இல்லை. ஏன்னா வாலி அப்போ தான் வளர்ந்து வந்த கவிஞர். அதனால் எம்எஸ்வி கேஎஸ் கோபாலன் போய் நீங்கள் வாலி நல்லா எழுதுறாரு, நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு கேஎஸ்ஜி சொன்னாராம், இல்லை எனக்கெல்லாம் கண்ணதாசன் தான் எழுதணும் அப்படின்ட்டார். நான் மாற்றிக்க மாட்டேன். இல்லை நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, நல்லா எழுதுறாரு, புதுசாக வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இவர் சொன்னதுனால சரி நான் ஒரு பாட்டு கொடுக்குறேன், எப்படி எழுதுறான்னு பார்க்கலாம். ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. அதுதான் அத்தைமணி மெத்தேடின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா அமைஞ்சு போச்சு. அதனால் எல்லா 3 பாட்டையுமே அவருக்கே கொடுத்துட்டார் கேஎஸ்ஜி. வாலி அழகாக எல்லா பாட்டையும் மன்னவனே எழுதாமல் எல்லாம் ஒவ்வொரு பாட்டும், பக்கத்து வீடு பருவமச்சான், அத்தைமணி மெத்தேடி, இந்த பாட்டு 1000 வருகள், அந்த 4 பாட்டு ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப அற்புதமான லிரிக்ஸு. அது மாதிரி 4 பாட்டு இசையும் 4மே ரொம்ப சிறப்பான இசை. 4 பாட்டுமே எல்லா விதத்துலையும் ஹிட்டான பாடல் தான். எல்லாமே அருமையாக இருக்கும். பாட்டுடைய வரிகள், இசை, காட்சி அமைப்பு, படம் பிடிக்கிட்ட விடம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த பாட்டில் ரொம்ப ஒரு சிம்பிளான மெலடி தான் அது. ஆனால் எம்எஸ்சி எல்லா பாட்டிலையுமே ஏதாவது ஒரு வச்சுருப்பார் ஸ்டஃப். இதில் ஒரு ஸ்டஃப் வச்சுருக்காரு. அது என்ன ஸ்டஃப்புங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு விசேஷம் சொல்லணும். இந்த பாட்டில் வாலி ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சுருக்காரு. என்னன்னா நிறையா ரைமிங்கான வேர்ட்ஸ்லாம் அதில் வரும். இப்போ முதலே பார்த்தீங்கன்னா இரவுகள் உறவுகள்னு வருது. அப்புறம் அதே மாதிரி வயதில் வருவது ஏக்கம், அது வந்தால் வராது. ஆனால் இந்த இடத்துல என்ன வேர்டு வரணும் உங்கள் எல்லாருக்கும் கெஸ் பண்ணலாம். தூக்கம்னு வரணும். ஆனால் அந்த தூக்கங்கிற வேர்டு பாட்டில் வராது. வயதில் வருவது ஏக்கம், அது வந்தால் வராது, அந்த மியூசிக் வந்துடும். அதனால் தூக்கம் நம்மளே கெஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாமே கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி. அது மாதிரி 2வது இதில் கட்டில் வரும், அதுக்கப்புறம் தொட்டில்னு வரும். ஆனால் தொட்டில் வேர்டு வராது. அது நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பாட்டை அமைச்சிருப்பார். இந்த பாட்டில் இந்த செகண்ட் இன்டர்வியூவில் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஃப்ளூட் பீஸ் வரும். அது எப்படின்னாக்கா முதல்ல ஒரு தாளம் மாதிரி போட்டு ஒரு மாதிரி மியூசிக் வரும். டன்னு போட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளூட் பிட் ஒன்று வரும். ரொம்ப அருமையான ஃப்ளூட் பிட்டு. அன்றைக்கி கேளுங்க. இப்போ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். என்ன இந்த ஒவ்வொரு தடையும் இந்த பாட்டை கேட்கும்போது இந்த இடம் வந்தவொடனே அப்படியே நான் மறந்து போயிடுவேன். இதை கேட்கும்போது எப்படி தோணுன்னா ஒரு நல்ல கல்யாண விருந்து. எல்லாமே ரொம்ப அற்புதமான எல்லா ஐட்டமும் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே எல்லாம் சாப்பிட்டே இருக்கும். ரைஸ் சாப்பிடும்போது திடீர்னு பார்த்தா எல்லாம் பாதாம் அல்வா விழுது. எப்படி இருக்கும்? ஏற்கனவே எல்லாம் நல்லா இருக்குது. அதாவது இன்னொரு பாதாம் அல்வான்னு பார்க்கும்போது ஆஹா இது வேறையா அப்படின்றது. அந்த மாதிரி இந்த பாட்டு ஏற்கனவே ரொம்ப இனிமையான பாட்டு. அதில் ஒரு கூடுதல் இனிமைக்காக இந்த ஒரு அற்புதமான ஃப்ளூட் பீட்டு. அது இன்னொரு அழகு பண்ணியிருக்காது. ஃப்ளூட் பீட் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தாளம்லாம் வரும். தாளம்லாம் போட்டு டன்னு போட்டு வரும். எதுக்கு இப்படி போட்டிருக்கான்னு புரியல. அப்புறம் நான் நினச்சி பார்க்கும்போது பார்த்தா இந்த பாட்டு வருதுங்கிறதுக்கு ஒரு கட்டியம் கொடுக்குற மாதிரி. இப்போ ராஜாலாம் வரானாக்கா ஒரு வராரு சக்கரவர்த்தி பராக்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அழகான அருமையான ஃப்ளூட் பீட் வரப்போகுதுங்கிறதுக்கு ஒரு கட்டியம் கொடுக்குற மாதிரி முன்னால் டக்குன்னு ஒரு தாளம்லாம் போட்டு ஒரு இசையெல்லாம் போட்டு அதுக்கு அழகான ஒரு பில்டப் கொடுத்துருக்காரு எனக்கு தோணும். ஸோ அது அருமையான பாடல் லிங்க் கொடுத்துருங்க, கேட்டு ரசியுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.